வணக்கம். நம்ம உலகத்தையே இயக்குற ஒரு முக்கியமான கிச்சனுக்குள்ள ஒரு பிஹைண்ட் த சீன்ஸ் டூர் போலாமா? மரங்கள் இல்லாத, நிழலே இல்லாத ஒரு உலகத்தை நினைச்சு பாருங்க. ஏன் நம்ம சாப்பிடுற சாப்பாடு பிரியாணி கூட இல்லாம போனா எப்படி இருக்கும்? நம்ம மொத்த உலகமும் ஒரே ஒரு குட்டி பச்சை இன்ஜின்ல தான் ஓடுது. அதுதான் ஒவ்வொரு இலைக்குள்ளேயும் இருக்கிற குளோரோபிளாஸ்ட். இந்த குளோரோபிளாஸ்ட ஒரு பெரிய ஹைடெக் சவுத் இந்தியன் கிச்சனா கற்பனை பண்ணி ஒளிச்சேர்க்கைய புரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த கிச்சனோட முதல் வேலை பவர் ஆன் பண்றது. இதுக்கு தேவையானது சூரிய ஒளியும் தண்ணீரும் தான். உள்ள இருக்கிற தைலகாய்டு சவ்வுகள் சோலார் பேனல் மாதிரி சூரியனோட சக்தியை அப்படியே உள்ள இழுக்குது. இந்த ஆற்றல் பரிமாற்றத்தினால ரெண்டு அதிசயம் நடக்குது. தண்ணி உடையுது, அதோட சக்தி பேட்டரி பேக்ல சேமிக்கப்படுது. இந்த தண்ணி உடையும் போது வர்ற ஒரு பை ப்ராடக்ட் தான் நம்ம சுவாசிக்கிற தூய்மையான ஆக்சிஜன். சரி, கிச்சனுக்கு பவர் வந்தாச்சு. இப்போ மெயின் சமையல் நடக்கிற இடமான ஸ்ட்ரோமாவுக்கு போகலாம். இங்கதான் அசல் மேஜிக் நடக்குது. கால்வின் சுழற்சி மூலமா சிம்பிள் மூலக்கூறுகள் உணவா மாறுது. காத்திலிருந்து வர்ற கார்பன் டை ஆக்சைடு தான் மெயின் இன்கிரீடியன்ட். ருபிஸ்கோன்ற என்சைம் தான் நம்ம மாஸ்டர் ஷெஃப். ருபிஸ்கோ அந்த எனர்ஜி பேக்க வச்சு CO2 குளுக்கோஸா, அதாவது சர்க்கரையா மாத்துது. ஆனா இந்த ஸ்டாண்டர்ட் கிச்சன்ல ஒரு சின்ன சிக்கல். அதனால இயற்கை ஒரு சூப்பர் அப்கிரேட் கொண்டு வந்துச்சு. C4 ஒளிச்சேர்க்கை ஒரு ஸ்பெஷல் பிரஷர் குக்கர் மாதிரி CO2 ஒருங்கு சேர்த்து வீணாகிறத குறைக்குது. இது எவ்வளவு திறமையானது! C4 தாவரங்கள் ஒரு CO2 மூலக்கூறுக்கு வெறும் 277 நீர் மூலக்கூறுகளை தான் இழக்குது. இந்த அற்புதமான நீர் சேமிப்புனால தான் மக்காச்சோளம், கரும்பு எல்லாம் வறண்ட இடத்துல கூட நல்லா வளருது. அப்போ முக்கியமான கேள்வி என்னன்னா, இந்த சூப்பர் திறனை நம்ம முக்கிய உணவுகளுக்கு கொண்டு வர முடியுமா? விஞ்ஞானிகள் இப்போ C4 அரிசி திட்டம் மூலமா நம்ம அரிசிய அப்கிரேட் பண்ண முயற்சி பண்றாங்க. இது மட்டும் ஜெயிச்சிட்டா நம்ம குடும்பங்களுக்கு 50% அதிக தானியத்தை உற்பத்தி பண்ண முடியும். குறைஞ்ச தண்ணியில அதிக உணவு. இது நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய வெற்றி தானே. ஒளிச்சேர்க்கை உண்மையிலே இயற்கையோட தன்னிறைவுக்கும் பசுமை ஆற்றலுக்கும் ஒரு சரியான உதாரணம். சூரியனோட சக்தியை வச்சு நம்ம எதிர்கால உணவு பாதுகாப்பை உறுதி செய்ய முடியுமா?